கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, இதோ இந்த வேளையில் நம் அருமை ரட்சகருக்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்தலை வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். உங்களோடு பகிர்ந்து கொள்ள அடிமையை விரும்புகிற காரியம் சத்தியம் என்னவென்றால், நற்செய்தி என்னவென்றால், முன்னணை என்றால் என்ன? பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று மெய்ப்பர்களுக்கு தேவ தூதர்கள் வெளிப்படுத்தினார்கள். இந்த முன்னணை அவர்களுக்கு ஒரு அடையாளமாக பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். அப்போ இந்த முன்னணை என்றால் என்ன? சாஸ்திரிகள் போய் வீட்டுக்குள் போய் பிள்ளையை கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு அவர்களுக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள். இங்கே மேய்ப்பர்களுக்கு முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று. அங்கே வீட்டிலே பிறந்த அந்த குழந்தையா கிறிஸ்து இயேசுவை அவர்களுடைய முறைமையின்படி என்ன நோக்கத்தோடு யூதயாவிலிருந்து எருசலேமுக்கு கடந்து சென்றார்களோ, அந்த பிறப்பின் செய்தியை குடியுரிமையை பதிவு செய்வதற்காகவே அங்கே கடந்து சென்ற வேளையிலே, அங்கே இருக்கிற வேளையிலே அவளுக்கு பிரசவ நேரிட்டது. அதை வீட்டிலே அந்த கிறிஸ்து இயேசு ரட்சகரை பெற்று எடுத்து பதிவு பண்ணுவதற்காக சத்திரத்திற்கு கடந்து சென்றார்கள். இன்று விவோ ஆபீஸ், ஆர்ஐ ஆபீஸ் என்று மாற்றி ஆகிவிட்டது. அந்த காலம் சத்திரம் வழிபோக்கர்களே அதிகம். ஒரு இடம் மாறி இன்னொரு இடத்துக்கு போனால் கால்நடையாகவே போய்கிட்டு இருந்த காலம். ஒவ்வொரு கிராமங்களிலும் சத்திரங்கள் இருக்கும். அங்கே தங்கி இளைப்பாரி கடந்து செல்வார்கள். அந்த சத்திரத்திலே குடிமதிப்பு எழுதக்கூடிய அதிகாரிகள் அதை பயன்படுத்தினபடியினால் அங்கே இந்த குழந்தையோடு அவங்க போகும்போது சத்திரத்தில் இடமில்லாமல் படியினால் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருப்ப காண்பீர்கள் என்று. முன்னணி என்றால் பலர் பலவிதமாக அதை விளக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. சத்திரத்தின் முன்னணி என்றால் அந்த காலத்தில் எல்லா வீட்டுக்கும் முன்னாலும் ஒரு திண்ணை, போகிறவங்க வர கொஞ்சம் ஆசையாயிட்டு அந்த வீட்டு திண்ணையிலோ உட்காந்து இழைப்பாரி போவாங்க. அந்த வீட்டுக்காரங்களுமே வேலைக்கு பெற்று வரும்போது கொஞ்சம் அந்த திண்ணையில் கொஞ்சம் உட்காந்து தான் அதுக்கப்புறம் தான் கதவை திறந்து உள்ளே போவாங்க. இப்போவும் பழைய காலத்து வீடுகளில் இப்போவும் இருக்குது. ஆனால் இப்போ இருக்க புதிய புதிய நவீன காலங்களிலே அந்த முன்னணி இல்லாமல் போய்விட்டது. பழைய வீடுகள், பழைய ஆலயங்களிலே முன்னணி இருக்கிறது, சத்திரங்களிலும் முன்னணி இருக்கிறது, இப்பொழுதும் இருக்கிறது. அந்த சத்திரத்தின் திண்ணையிலேயே உள்ளே இடமில்லை, வெளியே அந்த திண்ணையில் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினால் மேய்ப்பொருளுக்கு அதை அடையாளமாக தேவதூர்கள் வெளிப்படுத்தினார்கள். பிள்ளைய போய் தேடாண்டான், அங்கே இங்கே போய் நீங்கள் பார்க்காண்டான், நேரடியாக போனால்
அந்த பிள்ளை முன்னணியில் அந்த திண்ணையில் துணிகளிலே சுற்றி கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அப்போ இதை நம்ம விட்டுட்டு ஏன் அது அவங்களுக்கு முன் ஏற்பாடு தேவனுடைய சித்தம் ஏன் முன்னணியில் கிடத்தி இருக்கிறது என்றால், இந்த மேய்ப்பர்கள் போய் அந்த பிள்ளையை கண்டு அதை பணிந்து கொண்டு வந்தம் செலுத்துகிறதை உள்ளே போகிறவர்களும் உள்ளே இருந்து வெளியே வருகிறவர்களும் இந்த மேய்ப்பர்கள் எங்கே இருந்து வந்து இந்த பிள்ளையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யார் இந்த குழந்தை? அவங்க இந்த பிள்ளையை பற்றி பிரசாப்படுத்துகிறாங்க. உள்ள போகிறவங்களும் இந்த கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பை அறிந்து கொள்ள வேண்டும். சத்திரத்துக்குள்ளே இருந்து வெளியே வருகிறவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். சத்திரத்தை முன்னும் பின்னும் கடந்து செல்கிறவர்களும் இந்த முன்னணியிலே இருக்கிற குழந்தையை காண வேண்டும். இந்த மேய்ப்பர்கள் அவரை கண்டு பணிந்து கொள்வதை சகல ஜனங்கள் இங்கு வெளிப்பட வேண்டுமே. இது தேவனுடைய சித்தம். முன்னணி என்றால் திண்ணை. எல்லா இடங்கள்லையும் இப்போ பெரிய பெரிய வீடு, பழைய வீடுகளில் தான் திண்ணை இருக்கு. இதை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் சத்திரம் என்றால் மாட்டுத்தொழுவென்றோ ஆட்டுத்தொழுவென்றோ நாம் நினைக்காமல் சத்திரம் ஜனங்கள் போய் இளைப்பாரி கடந்து செல்கிற ஒரு இடம். அது சுத்தமாக இருக்கும். இப்போ சொல்லப்போனால் லாட்ஜின்னு வச்சு விடுமே, லாட்ஜில் போய் தங்கும்போது லாட்ஜில் இடம் இல்லை. அவங்க வெளியெல்லாம் இந்த லாட்ஜுக்காரங்களுடைய அனுமதியோடு வெளியே தங்குறாங்க நிறைய பேர். அதே போல தான். ஆனால் இந்த கிறிஸ்திய சுனரி பிறப்பின் செய்தியை சகல ஜனங்களுக்கும் அறிய வேண்டும். இவர்கள் மேய்ப்போர்கள் அறிவிக்க வேண்டும். அவர்களுக்கு சொல்லுதார் பாருங்க. லூக்கா 2வது அதிகாரத்தில் 12வது வசனம், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இப்போ நம்ம முன்னால் அவர் வந்திருக்காரு. வரதுக்கு 2 நாள் தான் இருக்கு. அவரை காணவும் வாஞ்சியோடு இருக்கிறவர்கள் முன்னணியை தேடி போகலாம், சத்திர தேடி போகலாம், அங்கே அவரை காணலாம். மேய்ப்பர்கள் அந்த செய்தியை கேட்ட உடனே அவரை பார்க்க புறப்பட்டு போயிட்டாங்க. இந்த தூதர்கள் சொன்னது அது எப்படி இருக்கு பார்ப்போம் ஆனால் அவங்க உடனே தேடி போனாங்க. ஏதோ அருமையை ரட்சிகர் நம்மை தேடி மாம்சமாக நம்மத்திலே வருகிறார். அவரை நாமும் காண தேடி போவோம், முன்னணியை நோக்கி போவோம். சத்திரத்தின் வாசலிலே முன்னணியிலே கிடத்தியிருக்க அந்த கிறிஸ்து இயேசுவை நாம் காணச் செல்வோம். கண்டவர்கள் அநேகர், கண்டவர்கள் ஒரு சிலர், காணாதவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். நாம் அவரை காண கடந்து செல்வோம். நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து இருக்கிறார். மேய்ப்பொரு ஒரு அடையாளத்தை கொடுத்து நமக்கு ஒரு அடையாளத்தை அது நம் மேய்ப்பொருள் முன்னணியிலேயே கிடைத்திருக்க திணையிலேயே கிடைத்தி இருக்க அந்த பிள்ளையை காண்ப. இதுவே உங்களுக்கு அதை அவங்க போய் அந்த அடையாளத்தை பார்த்து குழந்தையை போய் பார்க்கிறவர்களை போகிற வழியில் அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி இவங்களுக்கு முன்னணியில் கிடைத்திருக்கிற குழந்தையை நீங்கள் துணிகளை குழந்தை இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று தூதன் வெளிப்படு. அந்த சனமே பரமசேனையின் திரள் தூதர்கள் தோன்றி
உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாகவென்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே இந்த குழந்தை இயேசு முன்னணியிலே அந்த திண்ணையிலே துணிகளிலே சுற்றி கிடத்தியிருக்கிறது. தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பவர்கள் ஒருவரோடு ஒருவர் நோக்கி நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். சத்திரத்தின் திண்ணையிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையை கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து அவர்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதி பிரசித்தம் பண்ணினார்கள். ஆமென். அந்த தேவதூதர்கள் இவர்களுக்கு எதை வெளிப்படுத்தினாரோ அதை இவர்கள் கண்டு எல்லா இடங்களும் அவரை பிரசித்தப்படுத்தினார்கள். ஏதோ சகல ஜனங்களுக்கும் பூமியிலே உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இதை எதானும் தேவதூர்கள் வயநாட்டுடன் நாங்கள் கேட்டோம், நாங்கள் இப்போ அவரை கண்ணால் பார்க்குறோம் என்று சொல்லி அந்த பிள்ளையை முன்னணியில் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் பிள்ளையும் கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்டவர்களை பிரசித்தம் பண்ணினார்கள். இப்போ இப்படி ஒருத்தர் பிரமாணி எங்களுக்கு ஒருத்தர் சொன்னார், நாங்கள் அந்த அவர் சொன்னா அடையாளத்தின்படியே கிறிஸ்துவை நாங்கள் காண்கிறோம். அவர் எங்களுக்கு சொன்னது பூமியிலேயே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று அவர்களுக்கு சொன்னார். அதை இதನ್ನು நாங்களும் கண்டு இதை அவர்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள், பிரசித்தப்படுத்துகிறார்கள், அநேகருக்கு வெளிப்படுத்தி அதற்காகவே அந்த பிள்ளையை திண்ணையிலே முன்னணி என்றால் திண்ணை அதிலே கிடத்தியிருக்க கண்டார்கள். கிறிஸ்து என்னும் நம் இரட்சகரை மேய்ப்பர்கள் பிரசித்தம் படுத்தினார்கள். ஒரு பிறப்பின் நாளிலே நாமும் அவரின் நாமத்தை அவர் பிறப்பின் நற்செய்தி பிரசித்தப்படுத்துவோம். தேவன் நமக்காக வந்துட்டு அவருடைய நாமத்தை, அவருடைய கீர்த்தியை, அவருடைய அறிவை, அவருடைய அன்பை, அவருடைய நற்செய்தியை நாம் அநேகருக்கு வெளிப்படுத்துவோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.